வாழ்த்தி வரவேற்கின்றன. அல்லேலூயா. இப்பொழுதும் கூட சிறிது நேரம் நம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட அருமையான வேத பகுதி ஹல்லேலூயா 2 ராஜாக்கள் புஸ்தகம் ஹல்லேலூயா 8ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள் நம்ம தியானத்தை ஜெபித்து முடிக்க போயிடும். ஹல்லேலூயா 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாய் ஸ்திரியை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லி இருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். அல்லேலூயா. இந்த அருமையான வேத பகுதியில் எலிசா உயிர்ப்பித்த ஒரு பிள்ளையினுடைய தாய் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அந்த தாயிடம் நம்முடைய எலிசா தீர்க்கதரிசி சொல்கின்றார், நீ உன்னுடைய எல்லா வீட்டார் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வேற எங்கேயாச்சும் போய் நீ வாசம் பண்ணு வாழு, இந்த தேசத்துல 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது என்று ஆவியானவர் அவருக்கு சொன்னதை ஒரு தீர்க்கதரிசி தன்னிடம் வருகின்ற ஒரு விசுவாசிக்கு அவர் சொல்கின்றார். ஹல்லேலூயா. நெருக்கமான ஒரு மகள். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ அவர் சொன்ன வார்த்தையின்படி இவர் சொல்றாரு, ஆனா நடக்குமா நடக்காதோ இவர் என்று அவரை மதிக்காம, இவர் சும்மா சொல்லலாம் என்று அப்பெல்லாம் நினைக்காம, ஹல்லேலூயா, அந்த மனிதன் சொன்ன வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதை மரியாதை கொடுத்து, மதிப்பு கொடுத்து, அதை நம்பி ஏற்றுக்கொண்டு ஒரு தீர்க்கதரிசி வாயிலிருந்து வருகின்ற அந்த வார்த்தை தேவனுடைய வாக்கை எடுத்துக்கொண்டு, ஹல்லேலூயா, எந்த பேச்சும் இல்லாமல் எந்த மறுப்பும் இல்லாமல், ஹல்லேலூயா, அவர் சொன்னபடியே அவர் எங்க புறப்பட்டு சென்றார், பெலிஸ்தர் தேசத்துக்கு போய் 7 வருஷம் சஞ்சரிக்கின்றார். ஹல்லேலூயா. 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தர் தேசத்தை விட்டு திரும்ப தன்னுடைய வீட்டுக்காகவும் தன்னுடைய வயலுக்காகவும் ராஜாவினிடத்திலே முறையிடும்படி போனாள். ஹல்லேலூயா. அந்த 7 வருஷம் மிகப்பெரிய பஞ்சம். எலியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் தேசம் நடக்கிற எல்லா காரியங்களையுமே அவர் காண்பிக்கின்றார், வெளிப்படுத்துகின்றார். முக்கியமான எல்லா காரியங்களும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. ஒரு சிறு சிறு காரியங்களும் தேவன் தன்னிடத்தில் நெருக்கமாக யாரெல்லாம் இருக்காங்களோ, தன்னுடைய மனதுக்கு யார் நெருக்கமாக இருக்கின்றார்களோ, அவரோடு கூட யார் சஞ்சரிக்கின்றார்களோ அவர்களுக்கு தன்னுடைய இதயத்தில் எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுறாங்க. ஹல்லேலூயா. எப்படி ஒரு உலகப்பிரகமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிநேகிதர்கள் 2 இருக்கும் பொழுது அப்பா அம்மாவுக்கு தெரியாத ரகசியம், கூட பிறந்தவங்களுக்கு தெரியாத அநேக ரகசியங்கள் மேக்சிமம் ஃப்ரெண்ட்ஸுக்களை ஈஸியாக என்ன செய்வாங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. இது உலக வழக்கம். அதே போல தான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை என்னுடைய வேலைக்காரன் என்ன சொல்ல, நான் எஜமா, நீங்கள் என்னுடைய வேலைக்காரன் சொல்லலை. ஹல்லேலூயா. நான் என்னுடைய சிநேகிதன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த உலகம் படைக்கப்பட்டதில் இருந்து தேவனுடைய ஒரே நோக்கம் அவர் படைத்தது மனுக்குலத்தை, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று படைத்தேன், நான் எனக்கென்று ஏற்பட்டேன். அவங்க என் துதியை சொல்ல, என்னோடு கூட நெருங்கி பழக, சஞ்சரிக்க, உறவாட, என்னை போல் மாறணும், என்னுடைய பிள்ளைகளை மாற வேண்டும் என்று, வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவங்களோடு நான் நெருங்கி நடக்கணும் என்று அவர் ஆதாமிலிருந்து பூமியில வந்த ஒவ்வொரு முக்கியமான அத்தனை இதுவரை நான் பார்த்தோம். ஆபிரகாம் அவருடன் சிநேகம் இருந்தார், ஏனோக்கு சஞ்சரித்தார். ஹல்லேலூயா. அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நபர்களும் பழைய ஏற்பாடு காலங்கள் இருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் அது அப்படியே தலைகீழாக மாறி எல்லோருக்குள்ளும் இன்றைக்கு தங்குகின்றார்கள். இல்லையா? எல்லோருமே இன்னைக்கு ஆசாரியர்களாக மாட்டோம், எல்லாருமே இன்றைக்கு ராஜாக்களாக யுத்தம் பண்றோம். ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பலி செலுத்துறோம், இன்னொரு பக்கம் ஆண்டவர் கூட அப்பா பிதாவே என்று கூப்பிட புத்திர சுவீகர ஆவியை பெற்று அவரை மடியில் அமர்ந்து நம்ம வாசம் அவர்களோட சஞ்சரிக்கின்றோம், உலாகின்றோம். நம்ம எப்பொழுது அவரை நோக்கி கூப்பிட்டாலும், ஹல்லேலூயா, அவரை இவ்வளவு சமீபமாக பெற்ற வேற எந்த ஜாதியும் இல்லை. ஹல்லேலூயா. எந்த மார்க்கங்களிலும் கடவுளை ஒரு தாயாக தகப்பனாக அருகில் சென்று அமர்ந்து உறவாடி அப்படிப்பட்ட எந்த காரியங்களும் எந்த மதத்திலும் இல்லை, எந்த மார்க்கத்திலும் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கூட
அவ்வளவு ஒரு செல்ல குழந்தையை போல ஒரு நண்பனாக அவர் நமக்கு கணவன் இல்லாத கணவனாக, தாயாக, தகப்பனாக, தோழனாக பல எந்தெந்த வேலையில எப்படி மாறணும் அப்படி நமக்கு உதவி செய்கின்றார். ஹல்லேலூயா. யாரும் இல்லாத தனிமையற்ற நேரங்களே அந்த தனிமை போக்கின்றதாக நம்மோடு கூட பேசி நம்மை நடத்தி, நம்ம நஷ்டங்கப்பட்ட நேரங்களில், கஷ்டப்பட்ட நேரங்களில் யாருமே நமக்கு உதவி செய்யாத பொழுது அவர் நம்மை தேடி வந்து நம்ம மீட்டெடுத்து அனைத்து நமக்கு உதவி செய்து நம்மோடு கூட வார்த்தையினால் பேசி பலப்படுத்தி ஹல்லேலூயா நம்மோடு கூட வாழுகின்றார். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையை எல்லோருக்கும் ஆண்டவர் வந்து வாக்கு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன தெரிஞ்சவங்களே நான் உங்களே தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. நான் வாசற்படியில் நின்று நான் கதை தட்டிட்டு இருக்கேன். நீ எனக்கு பெர்மிஷன் கொடுத்தா நான் உள்ள வந்து உன் கூட போஜனம் பண்ணிருந்தா நான் உள்ள வந்து உன் கூட வாழுவேன், நான் உன்னோடு கூட நான் இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உங்கள் நடுவே உலாய் உங்களுடைய தேவனாய் இருப்பேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட வாழ, நம்மோடு கூட சஞ்சரிக்க உள்ளமைங்கிறது நம்மோடு கூட ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள நான் வந்து ஆபிரகாமுக்கு நான் இதையும் மறைக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அதே போல் ஆபிரகாம்கிட்ட எல்லா காரியங்களையும் அந்த சந்ததி அவங்க வந்து எகிப்தில் போய் 450 வருஷம் அவங்க அடிமையை வாழ்வாங்க, திரும்ப ஒரு ரட்சனை அனுப்பி விடுதலை செய்வேன் என்று எல்லா காரியங்களையும் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அதே போல இன்றைய காலகட்டங்களையும் ஒரு பக்கம் வெளியே தீர்க்கதரிசிகள் என்பவங்கள ரொம்ப அதிகமாக இந்த கடைசி காலங்களில் பரியாசக்காரர் எழும்பி ஊழியக்காரங்களையும் அபிஷேகம் தேவ பிள்ளைங்களையும் பேச தவறு, அது சாபம் என்கிற ஒரு தெய்வ பயம் இல்லாமல் தீர்க்கதரிசிகளை மிக மிக அற்பமாக பேசுகிறாங்க. இன்னைக்கு தீர்க்கதரிசிகள்ங்கிறனால வேற ஒரு பரிணாமத்தை, வேற ஒரு இதாக அவங்க காட்டுறாங்க, அவங்க தவறாக சித்தரிக்காங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் மலையிலேயே இப்படிப்பட்ட அனுபவங்கள் உள்ளவங்க கூட ஆண்டவர் அவங்க நகரத்தில், அவங்க பட்டணத்தில், அவங்க சமுதாயத்தை, அவங்க வீடுகளில், அவங்க வீட்லேயுமே அவங்களுக்கு என்னென்ன நடக்கும், என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்று கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் வெளிப்படுத்த மாட்டாங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த எலிசா தீர்க்கதரிசி ஆண்டவர் கூட என்ன செஞ்சாராம், அவர் நெருங்கி சஞ்சரித்தார். ஹல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் அன்றைக்கு இஸ்ரவேலிலே பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வேலையிலே அவர் மிகப்பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கும் வேலையில தான் அந்த 1-2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் போடப்பட்டது. ஹல்லேலூயா. வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 4:8 தான் இந்த ஸ்திரீ எலிசா உயிர்ப்பித்த பிள்ளையோட தாய் சூனேமியால் என்று போடப்படுது. சூனேம் என்னும் ஊரை சேர்ந்தவள் சூனேமியால். ஹல்லேலூயா. அவளை பற்றி வேற எதுவுமே போடப்படல. அப்பொழுது வந்து அவள் வந்து ஒரு கணமர்ந்து ஒரு ஸ்திரீ, நல்ல வசதியாக உள்ளவங்க. அவங்க வந்து அன்றைக்கு அவங்க ஊருக்கு எலிசா போயிருக்கின்றார், ஊழியம் பண்ணியிருக்கின்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ என்ன செய்றாங்க, எலிசா தீர்க்கதரிசியை கூட்டு அவங்க வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிட மட்டும் அடிக்கடி வரும்போது அப்படியே அப்பொழுது அதுக்கு பிறகு நாங்கள் அவங்க பழகும் போது அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வந்து போய் கொண்டு இருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்போது அந்த ஸ்திரீக்கு வந்து ஒரு எண்ணம் உண்டாகிறது, நம்மகிட்ட வருகிற தேவனுடைய பிள்ளை ஒரு பரிசுத்தவான். ஹல்லேலூயா. அவருக்கு நம்ம ஏதாவது செய்ய வேண்டும் என்று. ஹல்லேலூயா. இந்த எண்ணம் அந்த ஸ்திரீக்குள் உண்டாய் அவள் தன்னுடைய புருஷனை கூட சொல்லுவார், நம்ம இடத்துல வாசம் வருகின்ற எப்போதும் வந்து போகின்ற தேவனுடைய மனுஷன் வந்து ஒரு பரிசுத்தவான், அவருக்கு வந்து நம்ம மேலே மாடியில் ஒரு ரூம் கட்டி கொடுப்போம், அவருக்கு அங்கு கட்டில் மேஜெல்லாம் வைப்போம் என்று சொல்லி அதே போல அவருக்கண்டு ஒரு ஆரை. ஹல்லேலூயா. அவர் மற்ற இடத்துக்கு ஊழியம் செய்து கொண்டு இவங்க வீட்டில் சாப்பிட வருகின்றார். அப்பொழுது அவருக்கு தங்குறதுக்கு ஒரு ரூம் வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதே போல கட்டி கொடுத்து ஹல்லேலூயா. ஒரு நாள் அவர் அந்த அறையிலே ஓய்வெடுத்து கொண்டு இருக்கும் பொழுது ஹல்லேலூயா எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து கேட்கின்றார், நமக்கு இவ்வளோ நல்லா பணிவிட செய்கிறாங்க, நம்மளை அன்பாக உபசரிக்காங்க, நம்மளை போஷிக்காங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்களை கனம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம எதையாவது செய்யணும். ஹல்லேலூயா. இந்த சிறியர் நீ ஒருவனுக்கு எதை செய்த எனக்கே செய்த சீஷனே என்ன நாமத்து நிமித்தம் ஒரு சீஷனுக்கு நீங்கள் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதுக்கு கண்டிப்பாக கொடுக்க விடணும். இல்லையா? ஊழியக்காரன் தீர்க்கதரிசி என்று நீங்கள் அவங்கள மதித்து பேசி அவங்களுக்கு செய்கிற எல்லா காரியத்துக்கும் ஆண்டு கண்டிப்பாக கொடுப்பாரு. ஹல்லேலூயா. எந்த ஒரு காசுக்கும் ஹல்லேலூயா நீங்கள் ஏழைக்கு கொடுத்தா, ஊழியக்காரன் கொடுத்தா கண்டிப்பாக பரலோகம் உங்களுக்கு கொடுக்கும். அது வந்து கண்டிப்பான உண்மை. ஹல்லேலூயா. அதில் மாற்றுக்கருத்து என்பது இல்லை. ஊழியக்காரன் கொடுக்க ஆசிரித்து கொண்டே தான் இருப்பான். இன்றைக்கு ஒரு பக்கம் ஒரு குரூப் எழுப்பி என்ன பண்ணுறாங்க,
அதிகமான காணிக்கை இன்றைக்கு ஜனங்கள் வந்து குறிப்பிட்ட பெரிய பெரிய ஊழியர்கள் கொடுக்காங்க. அவங்க வந்து காணிக்கையில் வளர்ந்து அவங்க தன்னுடைய வசதியை கூட்டி கொண்டு போகிறாங்க என்று சொல்லி அவங்கள பற்றி அவங்க தூஷிக்கிறாங்க, தூட்டுறாங்க. ஆனால் அவங்க இதயத்துக்கு தெரியும் ஹல்லேலூயா, தேவனுடைய வல்லமை அவங்க மூலம் வெளிப்பட்டு அந்த வல்லமையினால் தொடப்பட்டு ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அதிசயங்கள் நடந்து அற்புதம் நடந்து ஏராளமான புறஜாதிகள் மத்தியில் அந்த தேவதாசரை ஆண்டு பயன்படுத்தி அவங்க இதயத்தில் உள்ள எல்லா காரியங்களும் வெளிப்படுத்தின்றாங்க. தீர்க்க சவாரங்கள் கிரியை செய்து சுகமளிக்கும் வல்லமை மிக எளிதாக எல்லாருக்கும் வந்து விடாது. அதுக்குன்று அவங்க எத்தனையோ வருஷங்கள் காத்திருந்து ஜெபித்து உபவாசித்து ஒவ்வொரு கூட்டத்துக்கும் எல்லா ஊழியர்களும் அப்படிதான் கஷ்டப்படாங்க. ஹல்லேலூயா, ஈஸியாக காணிக்கை யாருக்கும் எளிதில் வந்து விடாது. யாரும் போய் ஈஸியாக யார் காணிக்கை கொடுக்க முடியாது. ஆண்டு அவங்களுக்கு கொடுக்க உணர்த்தினால் மாத்திரமே. ஹல்லேலூயா, கொடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு கண்டிப்பாக பரலோகம் அவங்களுக்கு பதில் கொடுக்கும். ஹல்லேலூயா, அவங்க யாராக இருந்தாலும் சரி, எந்த ஊழியத்துக்கும் கொடுக்கிறவங்க ஜெபிக்கிறவங்க ஆண்டு ஏற்பட்டார். அப்படி கொடுக்கிறவங்க வந்து அவங்க பெரிய கொண்டே தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா, இது தேவனுடைய நியமம். ஹல்லேலூயா, நீங்க யாராக இருந்தாலும் சரி, ஒருவருக்கு அதிகமாக செய்கிறேன் என்று நீங்க பராமப்படாதீங்க. உங்களுக்கு ஏன் வரவில்லை, உங்களுக்கு கர்த்தர் வந்து உங்களுக்கு தேவையான காரியத்தை கொடுத்தார் என்றால் சந்தோஷப்படுங்க. பிறரை தூஷித்து உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்காதீங்க. அப்படி தூஷிக்கிறவங்க கண்டிப்பாக எப்படி ஒரு கலச தண்ணீர் கொடுத்தார் பதில் கொடுப்பார், அதே போல இந்த சிறியல் ஒருவனுக்கு நீ இடல் உண்டாக்கி காட்டிலும் உன்னுடைய கழுத்துல எந்திர கல், அதாவது கிரைண்டர் கல்லை காட்டி உங்களை வந்து கடல்ல கொண்டு போடுறது மிக எளிது, அதை விட எளிது என்று சொல்லியிருந்தாங்க. ஆண்டு சொன்னாரு. ஹல்லேலூயா, ஒருவனுக்கு நம்ம இடல் உண்டாக்கக்கூடாது, ஒருவனுக்கு நம்ம இடற கல்ல போடக்கூடாது. ஹல்லேலூயா, இடற கல்லாக வாழக்கூடாது. மற்றவர்களுக்கு வழிவிடுகின்ற ஒரு பாதையாக தான் வாழ வேண்டுமே தவிர கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிறருக்கு ஒன்று நீங்க வெளிச்சம் கொடுக்கணும், பிறரை வாழ வைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆனால் பிறருடைய வழியை கெடுக்கின்ற கல்லாக நாம் இருப்போமானால் ஹல்லேலூயா, தேவனுடைய சாபம் கண்டிப்பாக உங்கள் மேல் உங்களுடைய குடும்பத்து மேலும் கண்டிப்பாக வரும். ஹல்லேலூயா, அது யாராக இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்கறத கர்த்தர் பரலோகத்துல உங்கள் பொக்கிஷன் நீங்க எங்க சேர்த்து வைக்காதீங்க, பரலோகத்தை சேர்த்துங்க என்ற வார்த்தைக்கு ஒவ்வொருத்தரும் அவங்க தொடப்பட்டு அந்த ஊழியர்கள் மூலமா ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒரு வார்த்தை அவங்களுக்கு ஆறுதலா இருந்திருக்கும், ரசிக்கப்பட்டிருப்பாங்க, ஏதோ அதிசயம் நடந்துக்கும் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, அது அவங்களுக்கும் ஆண்டு இருக்கும். ஹல்லேலூயா, அது கர்த்தர் கண்டிப்பாக பெருக செய்வார். ஹல்லேலூயா, இந்த சுனிமேல் அந்த சகோதரி எலிசாத்துக்கு வந்து போன்ற வேலையிலே அவளுடைய வீடு ஒரு வேலை ஆசிரிக்கப்பட்டிருக்கும். அவர் போகின்ற நிலைமையை காட்டு அவர் போக 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 அந்த அவளுடைய வீட்டில் உள்ள வருமானங்கள் பெருகிருக்கும், அவளுக்கு நிறைய காரியங்கள் நடந்திருக்கும். ஹல்லேலூயா, ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு வீட்டில் கால் வைக்கும் பொழுது ஹல்லேலூயா ஆண்டு சொன்னாரு, நீ வந்து அந்த வீட்டை வராது வாழ்த்து. ஹல்லேலூயா, சமாதானம் உண்டாகட்டும் வாழ்த்து. அந்த தேவனுடைய அபிஷேகம் அந்த தாசன் மூலமாக அந்த வீட்டுக்கு போகும்பொழுது அந்த அபிஷேகத்தின் நிமித்தம் அந்த வீடு ஆசிரிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா, நீங்க யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய அபிஷேகத்தை பற்றி நீங்க ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஊழியக்காரங்க தான். ஹல்லேலூயா, நீங்க யார்கிட்ட நீங்க ஜெபித்தாலும் பேசினாலும் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, நீங்க போயிட்டு வீட்டோட எல்லா பிரச்சனைகளும் மாறி நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த வீட்டை கத்த உங்கள் நிமித்தமாக கத்த சொன்னாரு, நான் உன் நிமித்தமாக உன் பட்டணத்தை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, உன்னை கொண்டு நான் ஜாதிகள் ஆசரிப்பேன், உன்னை கொண்டு நான் பூமி ஆசரிப்பேன். அதுதான் நான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வந்தது கிறிஸ்துவ மூலமாக. அது மாத்திரமல்ல, நாம் கால் மிதிக்கிற எவ்விடங்கள் ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக மாறும். உங்கள் நிமித்தமாக அந்த இடத்துல கிரியேசின் அந்தகார சக்திகள் விலகும். உங்களுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகத்தை வல்லமை வெளிப்பட நீங்க அந்நிய பாஷையில் நல்லா பேசி ஜெபித்து ஒரு இடத்துக்கு ஒரு ஊருக்கு நீங்க ஊழியம் செய்ய போகும்பொழுது ஹல்லேலூயா, தேவனுடைய சமூகத்தில் அந்தரங்கத்தை ஜெபித்து போகும்பொழுது அங்கு உள்ள பிசாசின் ராஜ்யங்கள் கட்டவிடு, தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். ஹல்லேலூயா, அங்கு அற்புத அடையாளங்கள் நடக்கும். ஒரு மனிதன் தேவனோடு கூட அந்தரங்கத்தில் அவன் நெருங்கினால் மாத்திரமே அவன் மூலமாக கர்த்தர் பல விதமான காரியங்களை காண்பிவார் செய்வார். அது நிமித்தமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சென்னை உன்னிடமாக வரும். ஹல்லேலூயா, உதிக்கிற வெளிச்சத்திலே அநேக ராஜாக்கள் வருவாங்க, உதிக்கிற ஒளியிலே அநேக ஜாதிகள் வருவாங்க என்று சொல்லப்பட்ட வேத வார்த்தையின்படி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஹல்லேலூயா தேவன் அவங்களை தனிப்படத்தை அழைக்கின்றார், அவங்களை பரிசுத்தப்படுத்தினார், அவங்களை மகிமைப்படுத்தினார், அவங்க நீதிமன்றம் மாற்றினார். ஹல்லேலூயா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய வாழ்க்கையில் வளர்ந்து 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 ஹல்லேலூயா வளர வளர அபிஷேகம் எல்லாமே பெருக 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 கட்டவங்களுக்கு வரங்கள் கொடுக்க கொடுக்க இந்த வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில சம்பவிக்கும். ஹல்லேலூயா, ஒரு காலத்துல அவங்கள சுற்றி ஒரு ஜாதிகள் பலத்த சேனை அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஹல்லேலூயா, இதுதான் பேசிக். ஹல்லேலூயா,
தேவனுக்குள்ள வந்த எந்த பிள்ளைங்களும் ஆரம்ப காலத்துல கஷ்டப்படாங்க, ஆனா அவங்க ஆண்டுக்குள்ள வந்த பிறகு அந்த அபிஷேகத்தின் வல்லமை அவங்கள ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருகப்பேன். ஆண்டுடைய உள்ளம் தன் பிள்ளைங்க தரித்திரத்தோட ஏழ்மையோட பஞ்சத்தோட வியாதி இருக்குது அவருக்கு சித்தம் இல்லவே இல்லை. அது நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. நீ சுகத்தோடும் செல்லத்தோடும் வாழதான் கர்த்தருக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அல்லேலூயா. எகிப்திற்காக வரப்பண்ண எந்த கொடிய ரோகங்கள் அவனுக்கு ஒன்று வரப்பண்ண, உனக்கு வியாதி கொடுக்க மாட்டேன், நீ நன்றாக இருப்பாய், நீ பட்டணத்துல நீ ஆசிரிக்கப்படுவாய், நீ வெளியில ஆசிரிக்கப்படுவாய். இது நம்ம சந்தோஷமா வாசிக்கும். ஆனா அந்த வாக்குத்தத்தம் தான் நமக்கு சுதந்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. வியாதி இல்லாத, போராட்டம் இல்லாத, பிசாசர் எந்த பிரச்சனையும் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சமாதானத்தை கொடுக்க தான் இந்த பூமியில் ஆண்டவர் பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. பிசாசுக்களை அழித்து பிசாசை நம்ம மேற்கொள்ள, பிசாசை நம்ம ஜெயமட்டு வாழ இயேசு நமக்கு ரத்தமே சிந்தினார். அல்லேலூயா. நம்மால செய்ய முடியாத காரியங்களை அல்லேலூயா அவர் செய்து முடித்து நமக்கும் அவரை போல நம்ம பிசாசு தந்தங்களை ஜெயிக்க, சர்ப்பத்தை மிதிக்க அல்லேலூயா நாம் மிதிப்போம். உன்னால் முடியும் என்று நமக்கு காண்பிக்க அவர் நமக்குள் வந்தா, நமக்கு என்று வாழ்ந்தா, மறித்தார். அல்லேலூயா. அதை உணர்ந்து நம்ம ஆண்டோடைய நமக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை உணர்ந்து ஆண்டோடு கூட அதிகமாக நீங்க நேரம் சஞ்சரிக்க செலவழிக்க எல்லா ஊழியக்காரங்களையும் ஆண்டவர் சும்மா அழைக்கல. அவங்களுக்கு ஒரு தரிசன அழைப்புண்டு. அவங்க ஆண்டோடு கூட எந்த அளவுக்கு அவங்க நெருங்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வரங்கள் கொடுப்பார். நாளடைவில் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா செல்வளங்கள் பெருகும். அல்லேலூயா. கட்டவங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வந்த எல்லாருமே கீழாக உள்ளவங்க எல்லாருமே மேலாக மாறார்கள். அவர்கள் சிறிய பிள்ளைகள், எளிய பிள்ளைகளை ஒருவேளை ஒரு காலத்தை வாழ குப்பையிலிருந்து எடுத்து அவங்க எங்க வைப்பாரா, அவங்க ராஜாக்களோடு கூட மகிமையில சிங்காசன சுதந்திரிக்க செய்வார். அல்லேலூயா. பிரபுக்களோடு கூட உட்கார வைப்பார். இது வேத வார்த்தை. இன்றைக்கு அந்த வேத வார்த்தை இது நிறைவேறும். அல்லேலூயா. ஒவ்வொரு வாழ்க்கையில இதை புரியாம ஊழியக்காரங்களாம் இன்றைக்கு பணாசை கோடியில புரள்றாங்க, அவங்க சம்பாதிக்க என்று இப்படிப்பட்ட பல தவறான போதனைகள் போதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அவங்க ஆண்டுக்கு எவ்வளவு உண்மையா இருக்காங்களோ அவங்க ஆண்டுக்கு ஓடுறாங்க. தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய எல்லாத்தையுமே உடல் உழைப்பு எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு அவங்க படிக்கிறாங்க. குடும்பத்தோட கூட சந்தோஷமா இருக்காம அவங்களுடைய எல்லா காரியத்தை விட்டுட்டா ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஊர்களுக்கும் செல்லும் போது பிரயாணத்திலே இருக்கிறது இவ்வளவு கடினம். உடல் சோறு எல்லாம் கொண்டு உடல் பலகீனங்கள் வரும். அல்லேலூயா. அத்தனையும் பொறுப்பட்டவன் ஓடுறாங்க. அல்லேலூயா. அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கண்டிப்பாக அதே போல் அந்த சூனேமியாளுக்கு அந்த தேவனுடைய மனுஷனுக்குள்ள உள்ள வல்லமையின் அபிஷேகத்தின் மேன்மை தெரிந்தனால அல்லேலூயா. அவருடைய முதலாவது சாப்பிட கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கும்பொழுது தேவன் அவருக்குள்ள ஒரு நல்ல எண்ணத்தை கொடுக்கின்றார். அவருக்கு வீடு கட்டி கொடுப்பேன். அல்லேலூயா. ஒரு ரூம் கட்டி கொடுப்பேன். கர்த்தர் அதையும் வாக்கி செய்கின்றார். அல்லேலூயா. அப்பொழுது எலிசபெத்துக்கு உள்ள மாலையில் நமக்கு செய்கின்ற பிள்ளைக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று ஒரு எண்ணம் வரும்பொழுது அப்பொழுது அந்த ஸ்திரியை கொடுக்க தன் வேலையை காண்ற இவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்குது என்று நீ எதுவும் வேணுமா என்று அவங்களுக்கு கூட சொல்லும்போது அந்த ஸ்திரீ அப்பொழுதுமே அவளுடைய குறையை சொல்லவில்லை. இல்லை, நான் என்று இந்த இடத்தினடில் நான் சுகமாக தான் கூடியிருக்கேன், எனக்கு எந்த காரியமும் இல்லை என்று அவள் தன்னுடைய தேவைகளை அவங்ககிட்ட சொல்லி எனக்கு இதுதான் வேணும் அப்படி வேணும் என்று எந்த காரியத்தையுமே அந்த ஸ்திரீ சொல்லவில்லை. அவ்வளவு நல்ல குணமால இல்லையா. பொதுவாகவே பெண்கள் யாராவது உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டால் நம்ம எல்லாத்தையுமே வேகமாக அவங்க சொல்லி முடிக்கும் முன்பே நம்ம எல்லாத்தையுமே எல்லா காரியங்களையுமே சொல்லுவோம். வெளிப்படுத்த நமக்கு மறைக்க தெரியாது பொதுவாக பெண்கள். ஆனாலும் அந்த சுனேமியள் அன்றைக்கு எலியாதிக்கசி எலிசா கேட்டாலுமே அவளுடைய குறைகளை சொல்லாமல் நான் நல்லா தான் இருக்கேன் என்று சொன்ன பொழுது கேயாஸ் சொல்லும் போது இவளுக்கு பிள்ளை இல்லை, அவளுடைய புருஷன் மிகப்பெரிய வயதுள்ள நாள் இல்லையா. உலக பிரகாரமாக எந்த நன்மையும் அவளுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லையா. ஒருவேளை அவளே சாரால் போல நமக்கு இவ்வளவு வயதாகிவிட்டு இனிமா நமக்கு குழந்தை கிடைக்க போகுது என்று அவள் எண்ணிருப்பாள். இனிமே அது வந்தாலும் வேஸ்ட், அது கிடைக்க வாய்ப்பில்லை என்று அவள் ஒருவேளை இந்த மனுஷனை கேட்டால் கிடைக்குமா, அது கிடைக்க சான்ஸ் இல்லை, உலகப்புறமா வாய்ப்பு இல்லை, நம்ம ஏன் அதை ஆசைப்படும் என்று அந்த எண்ணத்தை கூட மறந்திருப்பாள் இல்லையா. ஆனால் தேவன் அவளுடைய நற்செயல்களை நற்காரியங்களை தேவனுடைய சமூகத்திலே கர்த்தர் நினைத்தார். அல்லேலூயா. அவர் செய்த அந்த காரியங்கள் நினைப்பட்டப்படுது. அவள் ஆண்டுக்கு எவ்வளவு பக்தியை வாழ்ந்தார், ஆண்டுக்கு எந்த காரியத்தை செய்தார், அவருடைய பிள்ளைக்கு செஞ்சா.
அதனால அந்த பிள்ளைய கர்த்தர் அந்த சுனேமியால் ஆசிரிக்க அந்த மகளை நான் எப்படியாவது ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சுனேமியால் ஒருவேளை குழந்தைக்கு ஜெபித்திருப்பாள் இல்லையா, பல வருடங்கள் ஜெபித்திருப்பாள், கண்ணீரோடு இருந்திருப்பாள். ஆனாலும் அந்த வேலை தாண்டி போனது, இனிமே அதுக்கு வாய்ப்பே இல்லை என்று அவள் மறந்து போன அந்த சூழ்நிலையில தேவன் ஹல்லேலூயா அதை நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா ஒரு வேலை வந்தது. அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் உலக பிரகரமான உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நடக்க இனி வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை என்று நீங்கள் எந்த காரியத்தை நினைச்சீங்களோ ஹல்லேலூயா அந்த காரியத்தில் இந்த மாதத்திலே ஹல்லேலூயா இனி வருகின்ற காலங்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகின்றார். ஹல்லேலூயா அவளுக்கு எதுவுமே தெரியாது, இப்படி ஒருத்தர் வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க மூலம் வார்த்தை வரும் என்று அதுக்கு நமக்கு கிடைக்கும் என்று அவள் நினைக்கவே இல்லை. ஹல்லேலூயா ஆனாலும் கர்த்தர் அவளை நினைவு கூர்ந்து எலிசா தீர்க்கதரிசனம் ஒரு வார்த்தை வைக்கிறது, நீ ஒரு உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாய். அவள் கேட்கவில்லை. ஹல்லேலூயா அவர்கிட்ட போய் வாயை திறந்து கேட்கவில்லை. அதே போல் நீங்கள் சில ஜபங்கள் உங்கள் வாயை கூட திறந்து அவனிட கேட்க முடியாது. அப்படிப்பட்ட அங்கலாய்ப்பில் வேதனையில் பெருமூச்சு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த ஜபத்துக்கு அர்த்தத்தில் கண்டிப்பாக பதில் உண்டு. நீங்கள் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கு செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் ஹல்லேலூயா சில பசங்களுக்கு தொடர்ந்து அந்தந்த ஊருக்கு வருகின்ற அந்த பேசுகிறவங்க கன்வென்ஸ் ஸ்பீக்கர்ஸ் நினைச்சுவாங்க, அவங்க வருஷம் வருஷம் அவங்க வீட்டை தங்க வைப்பாங்க. ஹல்லேலூயா அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா பரிசுத்தவான்களுக்கு செய்கின்ற அந்த உபசரிப்பை குறைவை நீங்கள் எப்போவுமே நன்றாக செய்யுங்கள். பரிசுத்தவான்களுக்கு அதிகமாக செய்யுங்கள், ஊழியக்காரங்களுக்கு செய்யுங்க. உலகம் என்ன சொன்னாலும் தூஷித்தாலும் நீங்கள் செய்வதை ஒரு நாள் நிறுத்தாதீங்க. ஹல்லேலூயா நீங்கள் செய்தால் அதுக்கு பரலோகம் பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா பிறர் தூஷித்தாலும் என்ன பேசினாலும் ஹல்லேலூயா நீங்க செய்யறது செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஆண்டவர் அவர்களை பெருக போனார். ஹல்லேலூயா அதே போல நீங்க அவங்களுக்கு தீர்க்கதரிசிங்கிற நாமத்து நிமித்தம் நீங்க கொடுத்தா அந்த தீர்க்கதரிசிக்கு என்ன பலன் உண்டோ அதே பலன் உங்களுக்கும் கிடைக்கும். ஹல்லேலூயா இது தேவனுடைய நியமனம், தேவனுடைய கட்டளை அவர் எழுதி கொடுத்து கண்டார். ஹல்லேலூயா நம்ம அந்த வார்த்தை கிளைமேல ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா கண்டிப்பாக கர்த்தவங்களுடைய கையின் பிரயாசத்தை செய்வார். நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் தேவனிடத்திலே கண்டிப்பாக பதில் உண்டு, உடைய கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லினார். அதே போல சுனேமியாளுக்கு ஒரு காலகட்டம் வந்தது. சொன்னபடி வயதுள்ள புருஷன் ரொம்ப வயசாயிட்டு அந்த அற்புதம் நடக்க அன்றைக்கு சான்ஸ் இல்ல அந்த சூழ்நிலையிலும் ஹல்லேலூயா அன்று கர்த்தர் அந்த சுனேமியாளுக்கு பிள்ளை கொடுத்தார். ஹல்லேலூயா ஆனால் அந்த தீர்க்கதரிசி அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லாரு, உமது அடியாளுக்கு நீங்க அபத்தம் போய் சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க, அவளால் அதை அக்செப்ட் பண்ண முடியல, நீங்க அப்படி சொல்லாதீங்க சும்மா அப்படின்ட்டு அவளுக்குள்ள ஒருவேளை அப்படி நமக்கு வயதாகி விட்டது, நாள் கடந்து விட்டது, இனி வாய்ப்பில்லை, இவர் ஏதோ சொல்லாரு, அவ்வளோ நாள் அந்த தீர்க்கதரிசி மரியாதை கொடுத்தா கணம் கொடுத்தா அவர் சொல்ல எல்லா வார்த்தையும் அக்செப்ட் பண்ணால். ஆனா இந்த இடத்துல அவளால் ஆண்டு சொன்னாரு, உன்னுடைய நாட்களில் நான் அற்புதத்தை செய்வேன், உன் வாழ்க்கையில் அது நடக்கும்பொழுது உன்னால் விசுவாசிக்க விட முடியாது, அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வேன் என்று சொன்ன மாதிரி எண்ண முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாது, நம்மளால அதை உட்காந்து யோசிக்க கூட முடியாது. ஹல்லேலூயா நம்ம எவ்வளவு அதை யோசித்து பார்த்தாலும் அந்த அற்புதத்தை நமக்கா நடந்தது என்று நம்மளால ஜீரணிக்க முடியாத உன் நிறுதியும் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்ற வார்த்தையின்படி அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் அது நடக்க சான்ஸ் இல்லை அவள் என்று நினைத்தாள். ஹல்லேலூயா அதனால் அவள் அப்படி சொன்னா, எனக்கு நீங்க அபத்தம் சொல்லாதீங்க என்று. ஆனால் அவள் அந்த வார்த்தையை ஆண்டு அங்கீகரிக்கவில்லை. அவளுக்கு ஒரு குழந்தை கொடுத்தாள். ஹல்லேலூயா திடீரென்று அந்த குழந்தை ஒரு நாள் வளரும் போது அந்த பிள்ளைக்கு சுகவீனம் உண்டாகிறது. தகப்பனோட கூட இருக்கும் பொழுது தகப்பன் இந்த பிள்ளையை கொண்டு போய் தாயிட்ட வீட்டில் விடுங்க என்று சொல்லும்போது அந்த குழந்தை மத்தியானத்தை இறந்து போகிறது. இறந்து போன செய்தியை அவள் யாருக்குமே அறிவிக்காமல் ஹல்லேலூயா தன் கணவனிடம் உடனே அவள் சொல்கின்றாள், நான் தீர்க்கதரிசியை போய் பார்க்கணும் என்று சொல்லும்போது எனக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது, இது அமாவாசை இல்லையே, ஓய்வு நாள் இல்லையே, அந்த காலங்களில் இப்பொழுது உள்ள மாதிரி நமக்கு ஆலயம் கிடையாது, நமக்கு ஃபோன் கால்ஸ் கிடையாது, நம்ம டைரெக்டாக உடனே போய் பார்க்க வேண்டும்னால் எளிதாக பார்க்க முடியாது. அந்த குறிப்பிட்ட நாட்களில் ஓய்வு நாள் அமாவாசை நாள் இந்த நாள் அவங்கள போய் பார்த்து ஜெபம் பண்ணுவாங்க, அந்த பழக்கம் இருந்தது. அந்த அப்படிப்பட்ட நாள் இது கிடையாது. அந்த நாளை போய் நீ போறி என்று சொல்லும் பொழுது, இல்லை நான் போகணும் என்று சொல்லும் பொழுது அவள் யார்கிட்டையுமே பிள்ளை இறந்ததை சொல்லி அதை பெருசுபடுத்தி ஒருவேளை ஆண்டு அற்புதம் செய்வார் நம்ம பேசிட்டா அதை தடையாக என்று அவளுக்குள்ள தெரிந்து யார்கிட்டையுமே சொல்லாம அவள் வேகமாக செல்கின்றாள். எலிசா தீர்க்கதரிசிக்கு அந்த வெளிப்படுத்தப்படவில்லை. அங்கு செல்லும் பொழுது கேயாஸ் எதிர்கொண்டு நீ நல்லா இருக்கிய, உன்னுடைய புருஷன் சுகமா இருக்க என்று பிள்ளை நல்லா இருக்க என்று கேட்கும் பொழுது அப்பொழுதும் கேயாசிடம் அந்த ஸ்திரீ என்னது
அவள் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. அவர் அங்கு சென்று தேவனுடைய பர்வதத்தில் இருக்கின்ற நேரே போய் அவள் யார்த்தையுமே சொல்லாம எலிசா தீர்க்கதரிசியின் காலை பிடித்து அவர் அழுகின்றாள். அப்பொழுது கேசி பிடிக்க வரும்பொழுது அவளை நீ தடுக்காத, கர்த்தர் எனக்கு அதை அறியாமல் மறைத்து வைத்தார் என்று சொல்லி, அப்பொழுது அவள் சொல்லின்றாள், எப்படி நீங்க எனக்கு குமாரனை கொடுப்பேன் சொன்னீங்க, நான் அதை அபத்தம் சொல்ல என்று நான் சொன்னேன், அதே மாதிரி என்று என்றால் அவ்வளவுதான் சொல்றாரு. அவருக்கு புரிஞ்சு போச்சு, ஏதோ தப்பா நடந்துட்டு. அவளுடைய மனது குற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம சொன்ன அந்த வார்த்தையினால ஒருவர் என் குழந்தை மறுத்து விட்டது. நான் சொன்ன ஆண்டுடைய வார்த்தை விசுவாசிகளை ஏற்றுக்கொள்ள, அதனால இப்படி ஒரு தீமை எனக்கு சம்பவித்தது என்று அப்படிப்பட்ட ஒரு நினைவோடு கூட அவள் அழுகின்றாள். அவர் எதுவுமே சொல்லலை. கேஸை பார்த்து ஒரு தடி எடுத்துக்கோ, என் தடியை கொண்டு போய் அந்த யார்ட்டையும் அதில் பேசக்கூடாது, நேரே போய் அந்த பிள்ளைடைய முகத்தை வை, அப்பொழுது அந்த குழந்தைக்கு உயிர் கிடைக்கும் என்று சொல்கின்றார். அதை போல போகும்பொழுது வைத்தும் அந்த குழந்தைக்கு ஜீவன் வரவில்லை. அப்பொழுது அந்த தாய் இங்கே கதறின்றாள், நான் நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், நீங்க தான் தொடர் என்று நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்று அந்த பெண் தீர்க்கதரிசியை காலை பிடிச்சு கதறுகின்றாள். ஹல்லேலூயா. தேவன் அவருக்கு இறங்கி அந்த ஸ்திரியோட கண்ணீரை கண்டு, அதே போல அவர் இருந்த அந்த வீட்டில் அந்த ரூம்ல அந்த அறையில கொண்டு அந்த பிள்ளையை கடத்தி அவள் போகின்றாள். அந்த அறைக்கு வரும்பொழுது தேவனுடைய மனுஷன் அந்த பிள்ளை மேல விழுந்து ஜெபம் பண்ணும்பொழுது அந்த பிள்ளையோட உயிர் வருகின்றது. ஹல்லேலூயா. தேவன் அவளுக்கு குழந்தையும் கொடுத்து அந்த பிள்ளையை மறிக்கும் பொழுது திரும்ப அந்த குழந்தைக்கு ஜீவனையும் கட்ட கொடுத்தார். ஹல்லேலூயா. அன்று எலிசா தீர்க்கதரிசி மூலமாக அந்த சூனியம் மேல கட்ட அவ்வளவு பெரிய அற்புதமே செய்த அவருடைய வல்லமை இன்றைக்கு விளங்குகின்றது. தன்னை தேடி வருகின்ற ஒரு ஜனத்தை கட்ட புறம்பே தள்ள மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த சூழ்நிலையில எந்த பிரச்சனை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டுதான் கேட்டுருந்தாலும் ஹல்லேலூயா, சூனியமேலுக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் அன்றைக்கு எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அப்படிப்பட்ட அடையாளத்தை செய்த அவருடைய அற்புதங்கள் குறைவில்லை, அவருடைய வல்லமைகள் ஒரு நாளும் குறைவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அன்று அந்த ஸ்திரீக்கு செய்த தேவன். ஹல்லேலூயா. அதே போல அவள் வாழ்க்கையிலேயே இன்றைக்கு நான் இன்றைக்கு பார்க்குற இந்த 8ஆம் அதிகாரத்துல அப்படி பிள்ளை நல்லா ஆயிட்டு அதுக்கு பிறகுதாக பழையபடி அவர் அங்கு வருகின்றார் போகின்றார். வரும்பொழுது திடீரென்று கர்த்தருக்கு சொல்லி, இந்த தேசத்துல ஒரு பஞ்சம் வரப்போது, நீ இங்கிருந்து கிளம்பி எங்கேயா போ, பஞ்சம் முடிந்த பின்பாடு 7 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் நீ திரும்பி வா என்று சொல்லும்போது, அதே மாதிரி அவ 7 வருஷம் அந்த தேசத்துல இல்லாம போயிட்டா. ஹல்லேலூயா. அதுக்கு பின்பதாக அந்த 7 வருஷம் கழிச்சு தன்னுடைய வீட்டுக்காகவும் தன்னுடைய வயலுக்காக ராஜாவிடத்துல முறையிடும்படிக்கு அவள் ராஜாவிட்ட போறாள். அப்பொழுது ராஜா, ஹல்லேலூயா, ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனா இருந்த கேயாசுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்கள் எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல். ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன்ல கேசிட்ட எல்லா காரியத்தையும் அந்த ராஜா கேட்கின்றார். ஹல்லேலூயா. செத்து போன பிள்ளையை உயிர்ப்பித்தார் என்று அந்த ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்போ பேசிக்கொண்டிருக்காங்க எலிசா தீர்க்கதரிசி மூலமாக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அற்புதம் அன்றைக்கு நடந்தது. ஒரு இறந்து போன ஒரு பிள்ளையை அவர் உயிர்ப்பித்தார் என்று அநேக காரியங்கள் அந்த ராஜாவுக்கு சொல்லப்படுது. கரெக்டா அந்த டைம்ல இந்த ஸ்திரீ நிக்காங்க. ஹல்லேலூயா. அவங்க அந்த தீர்க்கதரிசிக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, வேற என்ன செஞ்சாங்க, கனம் பண்ணாங்க. அந்த நிமித்தமாக ஹல்லேலூயா அவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்தவங்களுக்கு சபைகளுக்கு செய்யறத ஒருவேளை உலகம் அங்கீகரிக்காம போகலாம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அதை கண்டிப்பாக அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. இந்த சிறி நீங்க ஒருவனுக்கு நீங்க எதாச்சும் அதை எனக்கு செய்ய நீங்க செய்து கத்த சொன்னபடி அன்றைக்கு அந்த சூனியமேலுக்கு கல்ல. ஹல்லேலூயா. பிள்ளைங்க உயிரோட கொடுத்தார். அதே போல அந்த பஞ்ச காலத்திலே நான் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு நான் போயிட்டேன், அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். ராஜாட எனக்கு அத காரியத்தை நீங்க பாருங்கன்னு சொல்லும் பொழுது பேசிட்டு கொண்டு இருக்கும் பொழுது கரெக்டா அந்த டைம்ல நிக்கிறப்போ அந்த கேஸ் சொல்லிட்டார், எலிசா உயிர்ப்பித்த பிள்ளையோட அம்மா இவங்க தான், இவங்களுடைய குழந்தைய தான் அந்த தீர்க்கதரிசி உயிரோடு கூட எழுப்பினாங்க என்று சொல்லும்போது ஹல்லேலூயா. ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதுக்கு ஆமா அது உண்மைதான், எல்லா காரியத்தையும் எல்லாவற்றையுமே அவ சொல்லின்றாள். அப்பொழுது அந்த ஸ்திரீக்கென்று ஒரு பிரதானி, ஒரு ஆபீசர் நியமித்து அவ அந்த நாட்டை விட்டு போன நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அவளுடைய வயல்ல எவ்வளவு வருமானம் வருமோ அவ்வளவு வருமானத்தை அவளுக்கு நீங்க கிடைக்கும்படி நீங்க
செய்யுங்க என்று சொல்லி ஹல்லேலூயா அவளுக்கு அப்படிப்பட்ட மிகப்பெரிய அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு சேர்ந்த ஒரு செயல் நிமித்தம் ஹல்லேலூயா நீங்க ஆண்டுக்காக ஒரு சின்ன வேலை செய்யலாம், சபையில கூட்டலாம், சேர் போடலாம், ஒரு பணிவிட ஊழியம் செய்யலாம். இந்த ஊழியம் தானே, இதை யார் பார்க்கல, ஸ்டேஜில் போய் பிரசங்கம் பண்ணா பாட்டு பாடினாதான் ஊழியம் என்று இல்லை. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டுக்காக நீங்க எந்த ஒரு பாத்ரூம் கழுவுனா கூட, எந்த காரியம் செய்தா கூட ஹல்லேலூயா நீங்க செய்யற காரியத்தில் நீங்க கொஞ்சத்திலே உண்மையுத்தமாக நீங்க வாழும் பொழுது, செய்யும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக அதை ஒரு அங்கீகரித்து உங்களை அநேகத்தின் அதிகாரியாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அவற்றில் பச்சைவாதம் என்பது இல்லை. யாராக இருந்தாலும் சரி ஹல்லேலூயா. உங்களுடைய ஆரம்பம் துவக்கம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு அது சம்பூர்ணமாக ஆபிரகாமை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாக்கோபை போல நீங்கள் கையில் ஒன்றும் இல்லாமல் உங்கள் எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டு கண்டு செய்யும் பொழுது, ஆண்டு கண்டு வாழும் பொழுது உங்கள் இருதயத்தை ஆண்டு சொன்னார், உன் கட்டத்திலே உன் முழு இதயத்தோடு நீ தேடணும். உன் முழு இதயத்தோடு, உன் முழு மனதோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன்னுடைய முழு பலத்தோடு உன்னால் எவ்வளவு அன்பு கூற முடியுமோ, உன்னால் எவ்வளோ செய்ய முடியுமோ, உன்னுடைய தாளந்து, வேலைக்கு போக நேரம் போக ஆண்டோட ஜெபிக்கிறது, ஆண்டை தேடுறது, ஊழியம் செய்கிறது, ட்ராக்ஸ் கொடுக்கறது, உங்களால் எவ்வளோ செய்ய முடியுமோ. நீங்கள் சாதாரணமாக வேலைக்கு சென்று மற்ற நேரங்களில் ட்ராக்ஸ் கொடுக்கலாம், ஊழியம் செய்யலாம், ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியம் செய்யலாம். ஹல்லேலூயா. இதெல்லாமா என்று நீங்கள் நினைப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை எல்லாமே அங்கீகரிப்பா. உன்னுடைய எல்லா கிரியைக்கும் பலன் உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செஞ்ச ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் நீங்கள் கூட்டுக்கொண்டு விடலாம், போகலாம், அதுக்கும் இந்த கண்டிப்பாக பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. எந்த ஒரு பரிசுத்தவான்களுக்கு செய்த எந்த காரியத்தையும் கண்டிப்பாக பலன் கொடுப்பார். உங்களுடைய பொருளாதாரத்தை கத்த ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் கொடுக்கறத ஒரு நாள் நிறுத்தாதீங்க. ஹல்லேலூயா. உலகம் தூஷிக்கலாம். ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய கணக்கு வைத்து பலவத்திலே அதிகமாக கொடுப்பார், பூமியிலையும் கொடுப்பார். நீங்கள் ஆண்டு நாமத்து நிமித்தம் இழக்கும் பொழுது ஹல்லேலூயா நான் அதிகமாக கொடுத்து இழந்தேன் என்று சொல்லாதீங்க. அதிகமாக கொடுத்து ஒரு நாள் இழந்து போக மாட்டாங்க. அது அவங்க விருத்தி தான் அடையும் தவிர ஹல்லேலூயா உலக பிரகாரமாக ஒருவேளை நீங்கள் இழந்து போனாலும் இம்மையில அதை நூறத்தினே திரும்ப கொடுக்க கத்த வல்லவர். அது போக பல்லோகத்தில் உங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நற்காரியத்துக்கும் ஹல்லேலூயா உங்களுக்கு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது அங்கே நீங்கள் நித்திய காலமாக வாழ போகிறீங்க. அங்கே ஒவ்வொரு காரியங்களும் அதை பறைசாற்றி கொண்டே இருக்குங்க. பூமியில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் பிரதிபலன் அங்கே உண்டு. ஹல்லேலூயா. இந்த பூமியின் வாழ்க்கை ஒரு நிரந்தரமற்ற வாழ்க்கை, மாறிவிடும் வாழ்க்கை, அது நிலையில்லாத வாழ்க்கை. ஆனால் நித்திய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்ம அதற்கென்று பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சுனைமேல் கர்த்தருடைய பர்சனுக்கு கனம் பண்ணும் போது கர்த்தவளுக்கு அந்த வயது போன காலத்திலும் குழந்தை கொடுத்தார். அந்த பிள்ளையோட ஜீவன் மறிக்கும் பொழுது திரும்ப கொடுத்தார். அதே போல அவள் பஞ்ச காலத்தில் அந்த நாட்டை விட்டு போயிட்டான். எல்லாரும் அவளை மறந்துருப்பாங்க, ஆனாலும் தேவன் அவளை மறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த 7 வருஷம் அந்த நாட்டை இருந்து அவளுக்கு எவ்வளோ வருமானம் வருமோ அதை எல்லாமே திரும்ப பெற்றுக்கொண்டாள். உங்கள் வெட்கத்து பிறகு ரெட்டிப்பான பலன் வரும். ஹல்லேலூயா. நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்க ஏசு நிமித்தம் ஒரு பாட்டு உண்டு. ஹல்லேலூயா. எமில் ஜெபசிங் பாட்டு, கிறிஸ்து நிமித்தம் இழந்து எவரும் தரித்திர ஆனவளே. ஹல்லேலூயா. அப்படி ராஜ நிமித்தம் நீங்கள் எதை இழந்தீங்கன்னு அதை ஒரு நாள் தரித்திர ஆக மாட்டீங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களை ஐஸ்வர்யங்களாக மாற்ற அவர் தரித்திரமாக ஆனர் உங்களை பெருக பண்ணுற கட்டடைய உள்ளம் பிரியம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேலையும் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கின்றார், அவர் லேவி குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கின்றார் கொண்டு ஊழியம் பண்ற பிள்ளைங்களுக்கு டபுள் போர்ஷன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தேவன் நமக்கு உண்டு, நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. நம்மை தாயப்பால் தேற்றார், தந்தை அரவணைப்பால் நம்மை உயர்த்தும் தகப்பன் நமக்கு உண்டு என்பதை மறந்து போகாதீங்க. அந்த சூழ்நிலை போல உங்களுடைய நன்மை நீங்கள் உழைத்து நீங்கள் சேர்த்த எத்தனை காசு நீங்கள் இழந்து போயிருக்கலாம், எல்லா நன்மை விட்டு போயிருக்கலாம். பஞ்ச காலம் ஒன்றுமே இல்லை தான். ஆனாலும் ஹல்லேலூயா நீங்கள் விதைச்ச எல்லாம் விதையத்துக்கு நீங்கள் போட்ட ஒவ்வொரு முயற்சிக்கும் பிரயாசத்துக்கும் கண்ணீரோட நீங்க விதைச்ச ஒவ்வொரு விதைக்கும் கத்த கண்டிப்பாக 100 மடங்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஈசாக்கு போல பஞ்ச காலத்துல ஆண்டு நம்பி நீங்க ஊழியம் செய்யும்பொழுது கத்த கண்டிப்பாக உங்களை பெருக வைப்பார். உங்களை நிச்சயமா கத்த ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், பெருகவே பெருகப்படும். ஹல்லேலூயா. அந்த சுனைமேல் போல ஹல்லேலூயா கர்த்தர் பரிசுத்தவான்களுக்கு கனம் பண்ணுவோம், வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகளை கனம் பண்ணுங்கள், அவங்க ஆத்மா பேசாதீங்க. ஹல்லேலூயா. அவங்க அழைத்த கர்த்தர், அவங்களுக்குள்ள அபிஷேகத்தை கொடுத்த கர்த்தர். ஹல்லேலூயா. கடைசி காலங்களில் கள்ள தீர்க்கதரிசி இருக்காங்க, அது உண்மைதான். அவங்க யார் என்பதை நம்ம ஆண்டவர் சொல்லாம
இன்றைக்கு மற்ற எல்லாரும் பேசுறாங்க என்று அநேகர் இன்னைக்கு பேசுறாங்க. ஒரு துணிகர உள்ளத்தோடு கூட உண்மையாக அபிஷேகம் பண்ண தேவ மனுஷனே அவங்க பேசுறாங்க. அந்த மனிதன் அதை வேதனையோடு கூட தேவ சமத்துல கண்ணீரோடு ஜெபிக்கொண்டு அந்த அவங்க விடுகின்ற ஒவ்வொரு துளி ரத்த அந்த கண்ணீரும் அது ரத்தமாய் மாறி பேசுகின்ற தேவனுடைய பிள்ளைங்களுக்கு பேசின நபர்களுக்கு அது சாபமாக மாறும். அந்த பயம் இன்றைக்கு இல்லை. ஆண்டு கண்டிப்பாக பதில் அளிப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சாபத்தை நீங்க ஒரு நாள் வாங்காதீங்க. உங்க வாயினால் அப்படிப்பட்ட பாவத்தை செய்திருந்தால் இன்றைக்கு ஆண்டோட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே என்னை மன்னிங்க, அப்படி நான் பிறரை குற்றப்பட்டு பேசி பழி சொல்லி நான் கேலி பேச அவமதித்திருந்தா ஆண்டவரே அதையும் அந்த எல்லா பாவத்தை சாபத்தை மன்னிந்து என் குடும்பத்தை இறங்க என்று நீங்க சொல்லி ஜெபிக்கும்போது கட்டமையா உங்களுக்கு இதை செய்வார். அல்லேலூயா. அறிந்தறியாமல் சில ஒவ்வொரு பாவத்தை நீங்கள் இந்த நாளில் தேவனுடைய சமத்தில் நீங்கள் அறிக்கையிட்டு மனம் திரும்புங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைக்கு கனம் பண்ணுங்க, மரியாதை கொடுங்க. அல்லேலூயா. தேவனை நேசிங்க, ஆண்டவர் கூட சஞ்சரிங்க. எலிசா போல நானும் இப்படிப்பட்ட வல்லமையோடு கூட ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. அநேகரை நான் உயிர்ப்பிக்க வேண்டும், அநேகரை உயிரோடு கூட எழும்ப வேண்டும். நானும் வல்லமையாக தேசத்தில் நடக்கிற எல்லா காரியத்தையும் கத்த எனக்கு வெளிப்பட்ட வேண்டும். நான் ஜெபிக்க வேணும். அல்லேலூயா. தேசத்தில் என்னை கொண்டு அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்பா என்னை எலியா போல எலிசா போல மாற்றுங்க என்று அல்லேலூயா நீங்க ஜெபிக்கும்போது கத்த அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உங்களுக்கு ஊற்றுவார். அல்லேலூயா. எலிசா போன்று அல்ல, எலிசாவை விட பல மடங்கு ஆண்டு சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறேன் என்னிலும் அதிக பெரிய கைகளை செய்வான். அல்லேலூயா. ஆண்டு சொன்ன அந்த வார்த்தையின்படி அவரை போல நீங்க ஷைன் பண்ணணுமா. அல்லேலூயா. மிகப்பெரிய காரணம் சினிமா ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் என்னை பயன்படுத்துங்க, உங்களை போல என்னை பயன்படுத்துங்க என்று ஒப்பு கொடுங்க. இந்த நாளில் அது அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலே இந்த நாளில் விசேஷமாக அதனுடைய வல்லமை ஊற்ற போகின்றார். அதுக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு மிகப்பெரிய காரியம் செய்வார். உன்னோடு கூட அவர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. ஜெபம்மா ஜெபம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டு தங்களை முற்றிலும் உமக்கு ஒப்பு கொடுத்த அப்பா, தங்களை உமக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு மேல தேவ மகிமை இறங்கி வரட்டும், ஐஸ்வர்யம் நதியா இறங்கி வரட்டும், செழிப்பின் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. உங்களுடைய ராஜ்யத்துல விதைக்கிற அப்பா பரிசுத்தவான்களை கனம் பண்ற ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய வருமானங்கள் பெருகட்டும், வாழ்க்கை செழிக்கட்டும்ப்பா. அந்த சுனேமியாளுடைய வாழ்க்கை செழித்தது போல, இழந்த எல்லாவற்றையும் அவள் திருப்பி கொண்டது போல, யார் யார் என்னென்ன காரியத்தை இழந்திருக்கிறாங்களோப்பா இந்த நாள்ல எல்லாவற்றையும் திருப்பட்டும், சகலத்தையும் திருப்பட்டும்பா. ஒவ்வொருவரையும் மகிமையினால் நிரப்புங்க, கனத்துக்குரிய பாத்திரமா மாத்துங்கப்பா, கனத்துக்குரிய பாத்திரமா மாத்துங்கப்பா. தொடர்ந்து இந்த ராஜ்யத்துல விதைக்க ஒவ்வொருடைய உள்ளத்துல பேசுங்கப்பா. ஒவ்வொருவரும் அப்பா பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. மற்றவங்களை பேசாதபடிக்கு, ஊழியர்களை பேசாதபடிக்கு அப்பா, மற்ற ஊழியர்களை கனம் பண்ண அப்பா ஒவ்வொருவர் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஒவ்வொருவரையும் ஆவினால் நிரப்புங்க, வல்லமையினால் நிரப்புங்க. எலியாவில் மேல இருந்த அபிஷேகம் எலிசாவுக்குள்ள 2 மடங்கு வந்தது போல அப்பா உமக்கு உள்ள இருந்த அபிஷேகத்தை இங்க மேல 2 மடங்கு ஊத்துங்க, பல மடங்கு ஊத்துங்க. ரீமா நாஷாத்தா ராபா ரீகா. ஒவ்வொருவரும் உமக்காக எழும்பணும் அப்பா. ஒவ்வொருவரையும் எழுப்புங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், பலப்படுத்துங்க. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தெய்வ மகிமை இறங்கி வரட்டும். எல்லா கடன்கள் மாறட்டும், கடன் என்ற அந்த கட்டு உடையட்டும், இந்த சாபங்கள் உடையட்டும், பாவங்கள் உடையட்டும். வயிற்றுல இருக்கிற எல்லா கட்டுகள், வலிகள், வேதனைகள் மாறி போட்டும். மகிழ்ச்சியினால் நிரப்புங்கப்பா. உடைந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும். கார் வாங்க தேவையான பணங்கள் கிடைக்கட்டும், வீடு கட்ட தேவையான பணங்கள் கிடைக்கட்டும். என்னென்ன காரியங்கள் விரும்புறாங்களோ அதற்கு தேவையான வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த நாள்ல திறக்கப்படுவதாக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.